Western Ghats, Pullachiyil, India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டிருக்காங்க, திரைக்கலைஞர்கள் அதாவது நடிகர்களுக்கு வரும் கூட்டம்லாம் வாக்கா மாறுமா அப்படின்னு கேட்டதுக்கு நோ கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒன்று வெற்றியாளனாக இருக்கணும், இல்லை தோல்வியை சந்திக்கணும். இது ரெண்டத்தில் தான் ஏதோ ஒன்று நடக்க போகுது. புரியுதுங்களா? அதை பார்த்து நமக்கு தோல்வி வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு பயந்து ஓடுறீங்கன்னா உங்களை மாதிரி பயந்தாங்கொழி இந்த உலகத்திலே யாருமே இருக்க முடியும். இவர்கள் அரசியல் மயப்பட்டவர்கள், திமுகவினர். இவங்களுக்கு அரசியல்லாம் என்னன்னே தெரியாது, அதனால தான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. இவங்களெல்லாம் எங்கள் வேற்று கிரகத்துலேருந்து கொண்டு வந்தாச்சா? சீமானுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரா? அண்ணாமலைக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்காரா? ரஞ்சித்துக்கும் பாஜகவுக்கும் விளக்கம் கொடுக்கறதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்காரா? இல்லை திமுகவுக்காக கட்சி விளக்கம் கொடுக்கறதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரா? அப்போ யாருக்கு தான் சார் கட்சி ஆரம்பிச்சு? மக்களுக்காக ஆரம்பிச்சிருக்காரு. மக்கள் எவ்வளோ பேர் வருவாங்கன்றது உங்களுக்கு தெரியும்ல. மக்கள் நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்பேஸை ஒதுக்குங்க, அந்த இடத்துல கொடுங்க. ஏன் பிரச்சனை பண்ண போகிறாங்க? நிற்கிறதுக்கே இடம் இல்லாத இடத்துல நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா அவன் இருக்கிற இடத்துல ஏறி தான் நிற்பான். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகா ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, திரைக்கலைஞர்கள் அதாவது நடிகர்களுக்கு வரும் கூட்டம்லாம் வாக்கா மாறுமா அப்படின்னு கேட்டதுக்கு நோ கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு போயிட்டார். இது ஏன் இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, ஏற்கனவே இவர் கட்சி ஆரம்பிக்கிறேன், அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாரு, பின்னாடி அப்படியே விலகிட்டார். அவர் இதெல்லாம் பார்த்துட்டு தான் விலகிட்டாரா? ஒருவேளை கூட்டம் வரும் ஆனால் ஒரு ஓட்டா மாறாது, இந்த புரிதல் திரு விஜய்க்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா சார்? நிச்சயமாக ஒரு விஷயம், வெற்றி தோல்வி என்பது வீரனுக்கு சகஜம், அழகு. சரிங்களா? வேடிக்கை பார்ப்பது தான் தப்பு. ஒன்று நீங்கள் போட்டியில் கலந்துக்கணும், ஒன்று வெற்றியாளனாக இருக்கணும், இல்லை தோல்வியை சந்திக்கணும். இது ரெண்டத்தில் தான் ஏதோ ஒன்று நடக்க போகுது. புரியுதுங்களா? அதை பார்த்து நமக்கு தோல்வி வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு பயந்து ஓடுறீங்கன்னா உங்களை மாதிரி பயந்தாங்கொழி இந்த உலகத்திலே யாருமே இருக்க முடியாது. அவனாலாம் வாழவே முடியாது. ஒவ்வொரு நிமிடமும் அவனுக்கு நரகம்தான். இப்போது எதுவாக இருந்தாலும் துணிஞ்சு போய்கிட்டே இருக்கிறீங்க. மரணம் எப்போ நம்மளை தழுவுன்னு தெரியுமா? நான் இந்த நிமிஷம் தான் நீ உனக்கு இத்தனாம் தேதி இத்தனை நிமிஷத்தில் உன்னோட உயிர் பிரிஞ்சிருவோன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? இங்கே வீரனாக நிற்கக்கூடியது அத்தனை பேருக்கும் சவால் விட்டு இன்னைக்கு என்னால் முடியும்னு நிற்கிறாரு. இது வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒருத்தருக்கு கூட்டம் கூடியிருக்கா? இங்கே ஒரு வெற்றிடம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, வெற்றிடம் இருக்குன்னு சொன்னவர் இளையராஜா அவர்களுடைய நிகழ்ச்சியில் வச்சு அரசு விழாவில் என்ன பேசுனீங்க? முதல்வருக்கு ஜால்ரா அடிச்சிங்கல்ல. ஏன் உங்களுக்கு இந்த வேலை? எப்படி சார்? வேற என்ன சொல்றது? வெற்றிடம் சொல்லிட்டீங்க, அப்புறம் இந்தியாவிலேயே சிறந்த முதல்வர்னு எப்படி சொன்னீங்க? அதுக்கு பேர் என்ன சொல்றது? உங்களுடைய பார்வை என்ன? வெற்றிடம் தானே. பாராட்டுறாரு சார். இல்ல, அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? அதுதான் ஜால்ரான்னு சொல்றேன். பாராட்டுறதுக்கு அன்னைக்கு நான் வரப்போறேன்ன உடனே கம்மியான மதிப்பீடு, இன்னைக்கு வரலன்னா அவர் தான் உயர்ந்த மதிப்பீடு ஆயிட்டாரா? ஏன்னா அவரும் ஒரு விமர்சிச்சிருக்காருல்ல சார். யார? பொது மேடையில கூட பல இடத்துல மறைமுகமா விமர்சிச்சிருக்காரு. ஏன் நேரடியா பண்ணுங்கன்ற? மக்களுக்காக தானே வரீங்க. மறைமுகமா என்ன விமர்சனம்? நேரடியா விமர்சிங்க, அதான அழகு. இந்த இவர் பிரகாஷ் ராஜின் இருக்கிறார்ல, அவருடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்கிறோமோ ஏற்றுக்கொள்ளலையோ நேரடியான விமர்சனம் பண்ணுறாரா? அந்த மாதிரி ஏன் உங்களால் பண்ண முடியல? பத்திரிகையாளர் கொலை வழக்கான கௌரி லங்கேஷ்காக பேசினார், நேரடியாக பேசினார்ல. அதே மண்ணை சார்ந்தவர் தானே ரஜினிகாந்த் அவர்களும். பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு இருந்த உணர்வு ஏன் இவருக்கு இல்லை? அவர் பேசினார்ல. ஏன் இல்லைன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு தைரியம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், வேற என்ன சொல்கிறீங்க? நீங்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறீங்களா, உங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டோன்னே எனக்கு தலையெல்லாம் சுற்றுதுன்றது. அதெல்லாம் இப்பவும் சொல்கிறேன். கமலஹாசன் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் போனார். திமுகவை பண்ணணும், மன்னராட்சி முறையை ஒழிக்கணும், உங்களுக்கு பின்னாடி மகனுக்கு பின்னாடி பேரனான்னு கேள்வி கேட்டார். தனியார் நிகழ்ச்சியிலையுமே அதை தன்னுடைய பரப்புரைக்கான ஒரு நிகழ்வாக பயன்படுத்திக்கிட்டாரு. டார்ச் லைட்டை வச்சு டிவியை போட்டு உடைச்சாரு. எல்லாத்தையும் பார்த்தோம்லாம் நம்ம. இப்போது வாங்கினீங்க ஒரு 2.25 லட்சம் வாக்குகள். யாருக்கு எதிரான வாக்குகள்? நாளைக்கு திரு விஜய் கூட இப்படி ஆகலான்ற மாதிரி கேள்வியும் வருது சார். நாளைக்கு கதை நாளைக்கு பேசுங்க. இன்றைக்கி நீங்கள் ஆயிட்டீங்களா? நடந்தது தானே பேச முடியும். நாளைக்கு நான் இருப்பேன்னு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. இல்லை, இருந்தால் பதில் சொல்லுவேன். இன்றைக்கி நடந்தது தானே நம்ம பேச முடியும். நாளைக்கே தான் சொல்கிறோம், நாளைக்கு அவர் தான் ஆட்சி அமைக்க போகிறாரு, சிறந்த மக்கள் ஆட்சியை கொடுப்பாருன்னு சொல்கிறோம். அதையும் ஏற்றுக்கங்க. உங்களுடைய தேவைக்கு வாடகைக்கு வாயை யாரெல்லாம் விடுறாங்களோ, இல்லை வாடகைக்கு காசு கொடுத்து அவங்களுடைய வாயெல்லாம்
வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பேச வைக்கணும்னு நினைக்கிறீங்க. இன்றைக்கி திருச்சியினுடைய கூட்டம் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை கூட்டமாக மலைக்கோட்டையை இன்றைக்கி தளபதி கோட்டையாக மாற்றி வச்சிருக்கு. அது மக்கள் பார்க்குற மக்கள் தன்னெழுச்சியாக அந்த கூட்டம் தான். நீங்கள் இன்றைக்கி முப்பெரும் விழா நடத்துறீங்கன்னா வருவீங்க, கூட்டு வருவீங்க, உட்கார வைப்பீங்க, கொண்டு போய் விட்டுருவீங்க. அந்த மாதிரியெல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. தலைவர் தளபதி வரப்போகிற ராத்திரி 1:30 மணி 2 மணியை கடந்து கூட்டம் நின்றுக்கிட்டு இருக்கு. ஸோ திமுகவினர், குறிப்பாக திமுகவினர் சொல்கிறது வந்து பாருங்கள், முப்பெரும் விழாவில் திமுக நடத்தக்கூடிய மாநாட்டில் அவங்களோட டிசிப்ளினை பாருங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் தாவேகாவினர் அவங்க தொண்டர்கள் வந்து டிசிப்ளினாகவே இல்லை. அந்த வீடியோலாம் கூட வந்துச்சு. முக்கியமாக ஒரு என்டிடிவி ரிப்போர்ட்டர் மேலே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு போயிட்டு அவர் மேலே துண்டை போட்டுன்ற ஒரு தொண்டர் பண்ணார். அந்த வீடியோ வைரல் ஆச்சு. இந்த மாதிரி யாராவது பண்ணுறாங்களான்ற பாருங்கன்ற ஒரு ஆள் இப்போ ஏன் பண்ண மாட்டான்? இந்த விட்டு கொள்ளை அடித்து வச்சுருக்கீங்க, கொடுக்க போகிறீங்க, அவன் குடிச்சிட்டு வர போகிறான், உட்கார போகிறான், திருப்பி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு போகிறான். இவர்கள் அரசியல் மயப்பட்டவர்கள் திமுகவினர். இவங்களுக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது, அதனால தான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. இவங்களெல்லாம் எங்கள் வேற்று கிரகத்துலேருந்து கொண்டு வந்தாச்சா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களாம் எங்கே இருந்தாங்க? பல கட்சியில் இருந்திருக்கலாம். இல்லை, எங்கே இருந்தாங்கன்னு கேட்குறேன். திருச்சியில் உள்ளவங்க திருச்சியில் தானே இருந்திருப்பாங்க, மதுரையில் உள்ளவங்க மதுரையில் தானே இருந்தாங்க, அங்கே தானே இருந்தாங்களே. அப்போ இவங்களை யார் அரசியல் மையப்படுத்தியிருக்கணும்? தாவேக்க ஆரம்பித்து எவ்வளோ நாளாச்சு? ஒரு 2 வருஷம் ஆகுது. 2 வருஷமே இருக்கட்டும். 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள ஏன் நீங்கள் அரசியல் படுத்தலை? அவங்க யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? சரி சார், அவங்க அரசியல் படுத்த. இல்லை, நான் கேட்டதுக்கு பதில் அது இல்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் யாருக்கு வாக்கு செலுத்தியிருப்பாங்கன்னு கேட்டேன். யாருக்காவது வாக்கு செலுத்தி? யாருக்காவதுன்னா தவிர்த்து யாருக்காவது வாக்கு செலுத்திருக்காங்க. அதுதானே பண்ணியிருக்க முடியும். அப்போ அந்த வாக்குகள் எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிட்ட வாக்குகள்லாம் அரசியல் மயமாக்கப்படாத வாக்குகள், செல்லாத வாக்குன்னு சொல்லிடுவோமா? எப்படி எடுத்துப்பீங்க? 18 வயசு முடிவாயிடுச்சுன்னா இந்தியாவை ஆளக்கூடிய பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை அவனுக்கு இருக்கு. இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவருக்கு என்ன ஒரு சட்டம் என்ன ஒரு இதை தருதோ அதே உரிமை இந்த அரசியல் சாசன சட்டம் சாமானிய சாலையோரத்தில் உட்கார்ந்துருக்கிறவனும் அதே சட்டம் தான் கொடுக்குது. அதே சட்டம் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதி கொடுத்த சட்டம். யாருக்கும் இங்கே ஒரு 2 கொம்பு முளைச்சரலையே. உங்கள் முப்பெரும் விழாவில் என்னத்தை பண்ணிட்டீங்கன்றதை பார்ப்போம். இன்றைக்கி எத்தனை லட்சம் மக்கள் கூடுறாங்கன்றதை பார்ப்போம். நீங்கள் கூட போகிற கூட்டத்தையே காசு கொடுத்து தான் வாங்கிட்டு போகிறீங்க. உங்கள்கிட்ட ஆட்சி, அதிகாரம், பணம், சாராயம் எல்லாம் இருக்குது. நீங்கள் வாங்குவீங்க, கொடுப்பீங்க, எல்லாம் கொடுப்பீங்க, தங்க பிஸ்கட் கூட கொடுப்பீங்க. திரும்ப ஒரு நடிகர் விமர்சிச்சிருக்காரு, உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா திரு ரஞ்சித் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு என்னன்னா, திரு விஜய் அவர்கள் ஆளும் கட்சியை வந்து விமர்சிக்கிறது வந்து எல்லாருமே சாதாரணமாக வந்து அரசியல் பண்ணுறது தான். அதை தான் வந்து திரு விஜய் அவர்களும் பண்ணியிருக்காருன்ற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதை ஏன் நீங்கள் வச்சு கொதிக்கிறீங்கன்னு கேட்குறேன். சாதாரணமாக எல்லாரும் பண்ணக்கூடிய கமெண்ட் தானே, நீங்கள் ஏன் கொதிக்கிறீங்க? எல்லாரும் சொல்கிற மாதிரி தானே விமர்சிக்கிறாரு, உங்களுக்கு ஏன் கோபம் வருது? பல முறை சொன்னது தான், திரும்பவும் சொல்கிறேன். உன்னைக்கு யார் அதிகம் விமர்சிக்கிறானோ அவனே உன்னை கண்டு அச்சப்படுகிறான். இதுதான் வழக்கம். ஏன் நீங்கள் அவரை நோக்கியே எல்லா புள்ளிகளும் நகர்ந்துக்கிட்டு இருக்கு? அவர் மட்டும்தான் இன்னைக்கு தமிழகத்தினுடைய மிகப்பெரிய மாற்று சக்தியாக வந்து நிற்கிறாரு. சீமான் யாரை பற்றி கத்திக்கிட்டு இருக்கிறாரு? அவருக்கு தத்துவமே இல்லைங்கிறாரு சார். என்ன தத்துவம்? திரு விஜய் அவர்கள்ட்ட தத்துவமே இல்லை, அதனால தான் நான் அவரை விமர்சிக்கிறேன். அவர் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட், நான் தான் அவரை வந்து வரவேற்கிறேன் என் தம்பின்னு. ஆனால் அவர்கிட்ட என்ன தத்துவம் இருக்கு? அவர்கிட்ட ஒரு குழப்பவாதி அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது இல்லை சார்? குழப்பவாதி இருந்துட்டு போறாரு, அது ஒண்ணுமே நான் மாற்றத்தை கொண்டு வர தெளிவு இல்லைங்கிறாரு. தெளிவில்லாதவரை பார்த்து நீங்க ஏன் பயப்படுறீங்க? உங்களுக்கு அவர் இன்னைக்கு பேசி ஒண்ணுமே பேசலை, போயிட்டாரு. 3 நிமிஷம் பேசினாரு, 5 நிமிஷம் பேசினாரு. இது என்ன பெரிய மாற்றமா? இது என்ன பெரிய அரசியலான்னு கேட்குறீங்க? இது அரசியல் இல்லைல்ல, நீ பேசு. மற்றதெல்லாம் திமுக அரசை பற்றி இன்னைக்கு பேசு, பிஜேபியை பற்றி பேசு. சீமான் அவர்கள் இன்னைக்கு சீமானும் சாட்டை துரைமுருகன் அவர்களும் நீங்கள் தொடர்ச்சியாக யாரை பற்றி இப்போ விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? திரு விஜய் அவர்கள். அப்போ உங்களுடைய கொள்கை எல்லாம் எங்கே போச்சு? ஏன்னா அவங்க வந்து தமிழ் தேசியம், அவங்க தொடர்ந்து அந்த கொள்கையில் பிடிப்பாக இருக்காங்க. திரு விஜய் அவர்களும் தமிழ் தேசியத்தை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதில் என்ன பிடிப்பாக இருக்காரு அப்படின்ற கேள்வியை அவங்க முன் வைக்கிறாங்க சார். இல்லை, அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. சீமானுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரா? அண்ணாமலைக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரா? ரஞ்சித்துக்கும் பாஜகவுக்கும் விளக்கம் கொடுக்கறதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்காரா? தமிழ் இசைக்கும் நயினார் நாகேந்திரருக்கும் விளக்கம் கொடுக்கறதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரா? வேல்முருகனுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் விளக்கம் கொடுக்கறதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரா? இல்லை திமுகவுக்கு கட்சி விளக்கம் கொடுக்கறதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரா? அப்போ யாருக்கு தான் சார் கட்சி ஆரம்பிச்சிருக்கு? மக்களுக்காக ஆரம்பிச்சிருக்கிறாரு. மக்கள் கூட்டமாக தன்னெழுச்சியாக வந்துகிட்டு இருக்கு. மக்கள் பக்கம் நிற்கிறாரு, மக்கள் பிரச்சனையை பேசுகிறாரு. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை காது கொடுத்து கூட கேட்கல.
இந்த அடுத்தடுத்த மாவட்டங்களில் அனுமதிக்கு போயிட்டாங்க, அடுத்த மாவட்டங்களுக்கு போக போகிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது தான், அவர் கொடுத்தாலும் அடுத்த ஒரு வாரத்துக்கு அவர் தான் ஹாட் டாபிக்னு சொல்லிட்டேன். இப்போ வரக்கூடிய சனிக்கிழமை போகிறாரு, சந்திச்சுட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பியும் அதுக்கு அடுத்த வாரம் முழுக்க அவரை பற்றி தான் நீங்கள் பேச முடியும். பேசினா மட்டும்தான் உங்களால் உயிர் வாழ முடியும். உங்களுடைய வயிறு ரொம்புன்ற சார் எல்லா அரசியல் தலைவர்கள் கேட்க போதும் இந்த கேள்வியாக இருக்க போது, மக்களுக்காக நிற்கக்கூடிய திரு விஜய் வாரந்தோறும் நிற்கலாம்ல சார்? யாரு வாரம் ஃபுல்லாக 24 மணி நேரமும் 365 நாளும் வரலாம்ல சார்? அதே சார் வீக்கெண்டாக வராரு. இல்லை ஏன் வராரு அப்படின்னா, இப்பவும் சொல்கிறேன், பள்ளிக்கூடங்கள் இருக்குது, கல்லூரிகள் இருக்குது. இப்போ நீங்கள் அனுமதித்த இடமே ஒரு பள்ளி 12ஆம் வகுப்பு வரைக்கும் மேல்நிலை பள்ளி வாசலில் தான் நீங்கள் அனுமதியை கொடுத்துருக்கீங்க. அப்போ இதையெல்லாம் நம்ம யோசிக்கணுமா இல்லையா? எல்லாருமே வேலைக்கு போவாங்க தொடர்ச்சியாக. அது வீக்கெண்டுன்னா அவங்களுக்கு தெரியாது, ஒரு நாள் லீவ் போடுவாங்க, அதோட முடிஞ்சு போயிடும். இது இப்போ பல நாட்களினுடைய கட்டமைப்புகள் மாதிரி மாறிடும். எல்லாத்தையுமே யோசித்து இங்கே இருக்கக்கூடிய பூராவும் உங்களை மாதிரி 1000 கோடி 5000 கோடி 10,000 கோடி பல 100 கோடிகளை தூய்மை பணியாளர்கள் வயிற்றில் அடித்தோம், ஏகாதிபத்தியத்துக்கு விற்று தின்னும், பாலத்தை கட்டுறோம், அதை பண்ணுறோம், கார்பரேட்டுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறோன்ற பேரில் கொள்ளடிச்சு வச்ச காசு இல்லை. ஆட்டோ ஓட்டுறவனும், போஸ்டர் ஓட்டுறவனும், பேனர் கட்டுறவனும், ஐடியில் வேலை செய்யக்கூடியவனும், ஒரு கடைகளில் வேலை செய்யணும், ஒரு கம்பெனிகளில் வேலை செய்யக்கூடிய எளிய வீட்டு பிள்ளைகளாக தான் நிற்கிறாங்க. மாவட்ட செயலாளர்களே ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க கட்சியில். இல்லை சார், நீங்கள் இவ்வளோ விஷயம் சொன்னீங்க, இவ்வளோ ரீசன் சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளோ குறிப்பாக திமுக அதிமுகலாம் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ரீசன்ஸ்லாம் அவங்க சொன்னதே கிடையாது. எவ்வளோ ரீசன்ஸ்லாம் வாரம் ஃபுல்லாக அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த அதை தான் சொல்கிறேங்க, பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய எல்லாருக்குமே காசு கொடுப்பாங்க. நீங்கள் கட்சியில் போயிருக்கீங்களா? கட்சிக்கு போயிருக்கீங்களா? போனதில்லைல்ல, போங்க, அப்போ தெரியும். நான் போயிருக்கேன். இங்கே எந்த காசுமே கொடுக்காம கம்யூனிஸ்ட்டை போல் நின்றுட்டு இருக்கானே இவர். சொல்கிற கம்யூனிஸ்ட் இல்லை, நானும் கம்யூனிஸ்ட், என் பேர் ஸ்டாலின், பாதி கம்யூனிஸ்டுகள் இல்லை, முழு கம்யூனிஸ்டாக இருக்கு. இதுதான் ரீசனா சார் அவர் சனிக்கிழமை வர்றதுக்கு? எப்பவும் சொல்கிறேன், யாருக்கும் எந்த ஒரு இடையூறுகளும் ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இடையூறுகளை நீங்களாக ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, அதை வச்சு அடுத்த கூட்டங்களை தடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அது மக்கள் இன்னைக்கு தகுடுபொடியாக ஆக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. திரு விஜய் அவர்கள் பரப்புரை போகிறாரு, பயங்கரமாக கூட்டம் வருது, தொண்டர்களும் நிறையா இந்த மாதிரி மரத்தில் ஏறுறது, பேரிகேடை தள்ளி விடுறதுன்ற மாதிரி செயல்களில் ஈடுபடுறாங்க. இதே மாதிரி திரு விஜய் அவர்கள் தூத்துக்குடிக்கு போனால் கடுமையான நடவடிக்கை இருக்குன்ற மாதிரி அவங்க போலீஸார சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அறிக்கையும் விட்டுருக்காங்க. என்னன்னா, விஜய் தூத்துக்குடி வரும்போது தாவேக்காவினர் பொதுமக்களுக்கு இடையூறு செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். அனுமதி வழங்கப்படும் இடத்தில் தொண்டர்கள் முறையாக நடந்து கொள்ள வேண்டும். திருச்சி போல் தேவையில்லாத முறையில் நடந்து கொண்டால் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம். பிரச்சாரம் நடத்தப்படும் இடங்களில் ஆய்வு செய்த பின் அனுமதி வழங்குவது குறித்து முடிவெடுக்கப்படும் அப்படின்னு தூத்துக்குடி போலீசார் சொல்லியிருக்காங்க. சார் எப்படி பார்க்குறீங்க? நடவடிக்கை எடுங்க. மக்கள் எவ்வளோ பேர் வருவாங்கன்றது உங்களுக்கு தெரியும்ல. மக்கள் நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்பேஸை ஒதுக்குங்க, அந்த இடத்துல கொடுங்க. ஏன் பிரச்சனை பண்ண போகிறாங்க? நிற்கிறதுக்கே இடம் இல்லாத இடத்துல நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா அவன் இருக்கிற இடத்துல ஏறி தான் நிற்பான். உங்களை யார் போய் ஆய்வு பண்ண வேணான்னு சொன்னது? யார் உங்களுடைய கைகளையும் கால்களையும் கட்டி போட்டது? ஆய்வு பண்ணக்கூடாதுன்னு தமிழக வெற்றி கழகம் சொல்லிச்சு. ஆய்வு பண்ணாமல் எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டுச்சா? 3 மாதத்துக்கு முன்னாடியே நடக்க ஒட்டுமொத்தத்துக்கும் சேர்த்து தானே ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்குது, உங்களுக்கு கொடுத்துருக்கு. டிஜிபி அலுவலகத்தில் ஒட்டுமொத்தமாக கொடுத்துருக்குது. எல்லா மாவட்டத்துக்கு போய் தனித்தனியாக கொடுக்கறது இல்லாமல் ஒட்டுமொத்தமாக டிஜிபி அலுவலகத்தில் கொடுத்துருக்கா இல்லையா? சார் நீங்க வெளியில் சொல்றீங்க, அதான் கட்சி. இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் அதெல்லாம் பண்ணுங்க. இப்போ பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இப்போ இதுக்கு போயிட்டு வந்தார் முதல்வர் கிருஷ்ணகிரிக்கு, டிராஃபிக் ஜாம் ஆகலையா? ரோட் ஷோ பண்ணலையா? வந்துடலான்னு தான் நினச்சேன், ஆனால் மக்கள் வழிநடுக இருந்ததுனால நான் எல்லாரையும் பார்த்துட்டு வர வேண்டியதாகிடுச்சுன்னு நீங்களா கன்வெர்ட் பண்ணுறீங்களா? அப்போ பொதுமக்கள் அந்த இடத்துல நீங்கள் அனுமதி வாங்காமல் தான் வந்திருக்கீங்க. எத்தனை வழக்குகள் போட்டுட்டீங்க? காவல்துறை எத்தனை வழக்குகள் போட்டுருச்சு? நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். என்ன நீங்கள் நீங்கள் ஒருதலைபட்சமாக நடந்துக்கிட்டா நீதிமன்றங்கள் இருக்குது, நாங்களும் நீதிமன்றம் போகிறதுக்கு தயாராக இருக்கோம். நீதிமன்றம் போகிறதுக்கு தயாராகிட்டீங்க. இங்கே பாருங்க, இது ஜனநாயக நாடு. ஜனநாயக உரிமை எப்படி வாங்கணும்ன்றது எங்களுக்கு தெரியும். நீங்கள் என்னுடைய எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்கிறானோ நான் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று என்னுடைய எதிரி தான் தீர்மானிக்கணும்ன்றாரு. சார் நீங்கள் அதாவது நீதிமன்றத்துக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க, இவ்வளோ நிபந்தனைகள் விதிச்சாங்களா? அப்போ நீதிமன்றம் போயிருக்கலாம் சார். எவ்வளோ நிபந்தனைகள்? 23 நிபந்தனைகள் விதிச்சாங்க. நீங்கள் இந்த எல்லா நிபந்தனைகளும் நாங்கள் கேட்டுக்கிட்டு மக்களுக்காக நின்னோம். நீங்கள் திருப்பியும் அதை ஒரு பேசும் பொருளாக விமர்சனம் தான் உங்களால் பண்ண முடியுது, அப்படி தானே? பேரிகார்டை தள்ளி விட்டுட்டான், இதான் தண்ணி கொடுக்கலையே, ஸ்பீக்கர் அவுத்து விட்டியே, கரண்ட்டை கட் பண்ணியே, இருக்கக்கூடிய கூட்டத்தில் ஆம்புலன்ஸை கொண்டு விட்டுட்டியே, இதெல்லாம் யார் பதில் சொல்லுவா? உரிய பாதுகாப்பு யார் கொடுத்தா? யார் கொடுத்துருக்கணும்? கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்தது நீங்க தானே. இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? அப்போ இவ்வளவு கூட்டம் வருது அப்படின்னா அதுக்கு அங்கே ஏற்பாடுகள் செஞ்சுருக்கணும்ல. நீங்கள்
ஏன் செய்யல? உங்களுக்கு தெரியும் இல்ல, இங்க கூட்டம் நடக்கும்போது வழி நடக்க அங்க பெரம்பலூர் வரைக்கும் கூட்டங்கள் நிற்குதுன்றது உங்களுக்கு வரலைய தகவல்? எல்லா தொலைக்காட்சிகளும் காட்டிட்டு இருக்காங்களே, இவர் இங்கேயே இன்னும் வரல. ஆனா அரியலூர்ல இவ்வளவு கூட்டம் நின்றுகிட்டு இருக்கிறாங்க, குன்னத்துல இவ்வளவு கூட்டம் நின்றுகிட்டு இருக்கு, பெரம்பலூர்ல இவ்வளவு பேர் நின்றுகிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு வரலையான்னு கேட்கிறேன். திட்டமிட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு தரலன்றது உங்க குற்றச்சாட்டு. வேற என்ன சொல்ல வரீங்க? இது எல்லாமே திட்டமிட்டு ஆளக்கூடிய அரசுக்கு ஜால்ரா போட்டு அவர்களுடைய கைப்பாவையாக செயல்படுவதுதான் காவல்துறையினுடைய வேலை. எப்போலாம் ஆளும் தரப்பு இருக்கோ அதுக்கெல்லாம் அந்த போலீஸ் துறையினுடைய மந்திரியாக முதல்வர் தான் இருப்பார். அதே போல் இந்த முறையும் அவர் தான் இருக்கிறாரு. காவல்துறையை வச்சு ஒரு ஏவல் துறையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. காவல்துறையால் நடுநிலையாகவோ நியாயமான முறையிலோ செயல்பட முடியாது. நியாயம்தான் இங்கே தேவை, நடுநிலை தேவையில்லை. சரிங்களா? என்னை ஒருத்தன் அடிச்சிட்டானா அவனுக்கு தண்டனை தேவை. நடுநிலையாக வந்து ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி விடுற எண்ணம் இங்கே வேண்டாம். புரியுதுங்களா? நடுநிலையான காவல்துறையும் இல்லை, நியாயமான காவல்துறையும் இல்லை. ஆளும் கட்சிக்கு ஏவல் துறையாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. பல வழக்குகளில் பார்த்துட்டோம். தம்பி அஜித்குமார் அடித்து கொண்டதும் இதே காவல்துறை தான். புரியுதுங்களா? அன்னைக்கு ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் இதை போல் இந்த 4.5 ஆண்டுகளில் 25 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க கஸ்டோடியல் டெத்துன்னு சொல்லிட்டு தலைவர் தளபதி அவர்கள் 25 பேரும் புதையுண்டு போனதை எடுத்து ரிலீஸ் பண்ணுறாரு. இப்போதான் அவருக்கு வந்து இந்த ஞானம் வந்திருக்கா? இதுக்கு முன்னாடி இந்த ஞானம் இல்லையான்ற ஒரு விமர்சனமும் வந்துச்சு சார். வந்திருக்குல்ல, இல்லாமல் போட்டோம். இப்போ பேசுகிறாருல, பதில் சொல்லுன்ற. அன்னைக்கு பேசினார்ல முதலமைச்சர் ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் விஷயத்துல, அந்த ஞானம் இன்னைக்கு எங்க போயிடுச்சு? அன்னைக்கு யார் தாலியும் அறுக்க மாட்டாங்கன்னு கனிமொழி சொன்னாங்கல்ல, அந்த ஞானம் இன்னைக்கு எங்க போச்சு? அன்னைக்கு அனிதாக்காக நீட்டுக்காக போய் நின்னார்ல, அந்த ஞானம் எங்க போச்சு? நாங்க நீட்டு தேர்வை ரத்து பண்றதுக்கு எங்கள்கிட்ட மேஜிக் இருக்குன்னு சொன்னார்ல குட்டியப்பா, அந்த ஞானம் எங்க போச்சு? கள்ளக்குறிச்சியில 70 பேர் செத்து போனப்பவும் முதலமைச்சர் போய் பார்க்கல. ஏன் நீங்க உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இருந்தப்போ சாவுகள் நடக்கும்போது, தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடக்கும்போது நம்ம ஓடி போய் பார்க்கணும்னு தோணுச்சு இல்ல? 144 போட்டிருக்கும் போதும் அந்த ஞானம் இன்னைக்கு எங்க போச்சு? என் தங்கை ஸ்ரீமதி இன்னைக்கு மர்மமான முறையில் இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார், ரத்த கலரியா படுபாதகமான முறையில். அதுக்கு என்ன சொல்ல போறாரு இந்த முதல்வர்? சமூக நீதி இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்குது. இன்னைக்கு எங்க போச்சு அந்த முதல்வருடைய ஞானம்? கலைஞரனுடைய மகன் வந்திருக்கேன் சொல்லுவீங்கல்ல, அன்னைக்கு டிராக்டர் ஓட்டுனீங்க, கிராம சபை கூட்டம் நடத்தினீங்க, எல்லாத்துக்குமே வந்து நீங்க இன்னைக்கு எங்க போயிட்டீங்க? வாங்க வந்து பேசுங்கன்னு சொல்றோம். உங்களுக்கு அன்னைக்கு இருந்த ஞானம் இன்னைக்கு கேள்விக்குரிய. இவருக்கு இன்னைக்கு வந்துருச்சு ஞானம், அதனால பேசுறாருன்னு வச்சுப்போம். உங்கள்கிட்ட இருந்த ஞானத்தை எங்க தொலைச்சிங்க அதை சொல்லுங்க. பாஜகவின் கிட்ட காலடியில போய் சரணாகதி அடைஞ்சு கிடக்கிறது தான் உங்களோட ஞானத்தை வச்சுட்டு வந்துட்டீங்களா? மக்கள் பிரச்சனையை அப்ப பார்க்க மாட்டீங்களா? முப்பெரும் விழா உங்களுக்கு இன்னைக்கு தேவைப்படுது இல்ல? இன்னைக்கு முப்பெரும் விழா தேவைப்படுது, உங்களுக்கு போக தெரியுது. நடக்காத ஒரு ரோட் சொல்ல நீங்க நடந்து வந்து பார்க்க தெரியுது. ஏன் அஜித்குமார் வீட்டுக்கு போகல? அந்த ஞானம் எங்க போச்சு? கவின்குமார் வீட்டுக்கும் நீங்க தூத்துக்குடியில ஒரு கார் தொழிற்சாலையை திறந்து வைக்க போயிட்டு தானே அங்கிருந்து தானே அலைபேசியில பேசுனீங்க. எப்படி இந்த ஞானமெல்லாம் எங்க போயிடுச்சு உங்களுக்கு? எதிர்வினை எப்போதும் உண்டு, திருப்பி அடிக்கப்படும். சரிங்களா? இங்க வந்து ஒரு கன்னத்தில் அடிச்சா மறு கன்னத்தை காட்டுன்றதெல்லாம் இல்லை. வாங்கினவன் வலியும் வேதனையும் அனுபவிச்சிருப்பான். விதைத்தவன் அறுவடை செஞ்சே ஆகணும். நீங்க விதைச்சிட்டீங்க, ஆலமரமா நிற்குது. இந்த திராவிடம்ன்ற பேரில் இத்தனை ஆண்டுகள் மக்களையும் மண்ணையும் ஏமாத்திட்டீங்க. பல பேருனுடைய வலியும் வேதனையும் நீங்கள் போக்கலை. சமூக நீதி கேள்விக்குறியாக இருக்குது. இளைஞர்களுடைய வாழ்க்கை முறை கேள்விக்குறியாக இருக்குது. போதை இங்கே தலைவிரிச்சா ஆடுது. பெண்கள் பாதுகாப்பு இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்குது. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் வறுமை தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இன்னும் நான் ரேஷன் அரிசியை உனக்கு தந்துக்கிட்டு இருப்பேன், இலவசமாக தந்துக்கிட்டு இருப்பேன்ற இடத்துல தான் நீங்கள் மக்களை இன்னைக்கு வச்சிருக்கீங்க. ஒவ்வொருத்தனையும் தன்னிறைவாக நீங்கள் ஆக்கணுருக்கு. வருடந்தோறும் 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன். எங்கே கொடுத்தீங்க? எத்தனை லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கீங்க? குடிமகனாக்கி சாவதானே அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த ஞானங்கள்லாம் எங்கே போயிடுச்சு திராவிட முன்னேற்ற கழகத்துக்குன்னு கேட்குறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். எலெக்ஷன் வேறு வருது. இதெல்லாம் எலெக்ஷனில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்றது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி சார். மக்களுக்கு வந்து எலெக்ஷன் வரைக்கும் காத்திருக்கணுன்றது இல்லை. இன்றைக்கே ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு தன்னுடைய தாக்கத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் இன்னைக்கு மக்கள் புரட்சியாக வெடிச்சிருக்கு. இதற்கான எவ்வளவு பெரிய எதிர்வினைகள் வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு தமிழக வெற்றி கழகமும் என்னை போன்ற ஆதரவாளர்களும் எந்த நேரத்திலும் தயாராக இருப்போம். வாழ்த்து. நன்றி சார்.